Hi, Grade 12 NCRT Chapter 2 Solutions உடைய book back answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.15 An aqueous solution of 2% non-volatile solute exert a pressure of 1.004 bar at the normal boiling point of the solvent. What is the molar mass of solute அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சால்வெண்ட் aqueous solution கொடுத்துட்டாங்க. ரைட், அப்போ சால்வெண்ட் யார் இந்த இடத்துல வாட்டர். அதே மாதிரி இங்கே ஒரு டேட்டா மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் அ பியூர் வாட்டர் கொடுக்கணும் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே நான் உங்களுக்கு எழுதிடுறேன். ரைட், அண்ட் வாட் இஸ் அ மோலார் மாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென் அது ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வச்சு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து மோலார் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ஒன்று ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2% நான் வாலடைல் சொல்யூட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் அந்த டோட்டல் சொல்யூஷனோட வெயிட் நான் 100 கிராம் அப்படின்னு எடுத்தேன்னா அதில் என்ன இருக்கும், நமக்கு 2 கிராம் ஆஃப் சொல்யூட் இருக்கும் ப்ளஸ் 98 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டை நான் 100லேருந்து நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ ப்ரெஷர் ஆஃப் பியூர் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது P0W அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ஆஃப் பியூர் வாட்டர் 1.013 பார். இதுதான் என்னது ப்ரெஷர் ஆஃப் பியூர் வாட்டர். இது உங்களுக்கு டேட்டாவில் கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொஷினுக்கு கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இப்போ ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருடைய ஃபார்முலா எழுதலாம். ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருடைய ஃபார்முலா என்னது? ஸோ கவனிங்க, P0W minus P divided by P0W, that is equal to, இங்கே நமக்கு என்ன வரும், மோல் ஃப்ராக்ஷன்ஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த மோல் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம கொண்டு வருவோம். நமக்கு என்ன இருந்ததுல W2 வெயிட் ஆஃப் 2ன்றது இங்கே சொல்யூட்பா, ரைட்டா. 1ன்றது சால்வெண்ட். W2 டிவைடட் பை M2 இன்ட்டு நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல M1 டிவைடட் பை W1. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, M2 தான் நமக்கு கேட்டிருக்காங்க, சொல்யூட்டோடைய மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போ P0W இதோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன வரும் நமக்கு 1.013 minus 1.004 divided by 1.013, that is equal to, இது 2 into molar mass of water என்னது 18 divided by M2 நமக்கு தெரியாது, weight of water என்னது இங்கே 98. ஸோ 298 நம்ம இங்கே அப்படியே எடுத்துட்டோம். ரைட், இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், M2 that is equal to, இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்கள், M2 that is equal to 36 into 1.013 divided by 0.009 into 98ன்னு மாறும். ஸோ அப்போ நமக்கு M2ஓட ஆன்சர் வரும், M2 that is equal to ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 41.34 கிராம் பெர் மோல் அப்படின்னு வரும். ரைட், ஸோ இதுதான் ஈக்குவேஷன். நம்ம இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் 4ல் இந்த ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், மோல் ஃப்ராக்ஷன்ஸை கொண்டு வருவோம். மற்ற எல்லாத்துக்குமே மொலாலிட்டி கொண்டு வந்துடுவோம். ரைட், எலிவேஷன், பாயிலிங் பாயிண்ட், அதுக்கெல்லாம் வரும் மொலாலிட்டி வந்துடும், கான்சன்ட்ரேஷன் தான். இங்கே வந்து நமக்கு என்ன வரும், மோல் ஃப்ராக்ஷன் வரும். ரைட், ஸோ இங்கே நம்ம மோல் ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது சொல்யூட்டு, அது N2, இங்கே N2 வச்சுன்னா N2 டிவைடட் பை N1 எடுத்திருக்கோம். இந்த N2 நம்ம எப்படி இருக்கோம், N that is equal to W by M. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஸோ தான் இது மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.